அவர்களையும் அவர்களின் ஆதரவாளர்களையும் கண்டுபிடித்து இந்தியா தண்டிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தேசிய பஞ்சாயத் ராஜ் தினத்தை முன்னிட்டு பீகார் மாநிலம் மதுபானியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 13,480 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார். சஹர்சா மும்பை இடையேயான அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயில் உள்ளிட்ட ரயில்களின் சேவைகளை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்ற தொடங்குவதற்கு முன்பாக காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு பிரதமர் மௌன அஞ்சலி செலுத்தினார். பின்னர் உரையாற்றிய அவர், இந்த தாக்குதல் நிராயுதபாணியான சுற்றுலா பயணிகள் மீது மட்டுமல்ல, நாட்டின் ஆன்மாவின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல் என்று குறிப்பிட்டார். இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு தண்டிக்கப்படுவார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவரை சந்தித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் தற்போதைய சூழல், இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தனர். பஹல்காம் தாக்குதல் பின்னணியில் உளவுத்துறை தோல்விகள் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து விரிவான பகுப்பாய்வு நடத்த வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் காங்கிரஸ் செயற்குழுவில் 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் நமது குடியரசின் மதிப்புகள் மீதான பாகிஸ்தானின் கோழைத்தனமான திட்டமிட்ட பயங்கரவாத செயல் என்று காங்கிரஸ் கண்டித்துள்ளது. அனைத்து இந்திய விமான நிறுவனங்களுக்கும் பாகிஸ்தான் வான்வெளி தடை செய்யப்பட்டு மாற்றுப்பாதை அறிவிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் சம்பவத்தின் எதிரொலியாக தற்போது பாகிஸ்தான் வான்வெளி மூடப்பட்டுள்ளதாகவும், இதன் காரணமாக வட அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் மாற்றுப்பாதையில் செல்லும் என ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான சந்தேகங்களுக்கு airindia.com என்ற இணையதள முகவரியையும் தொடர்பு மைய எண்ணையும் அணுகும்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானை தொடர்ந்து கடற்பரப்பில் இந்தியாவும் ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது. INS சூரத் கப்பல் மூலம் ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டதாகவும், கடல்சார் இலக்குகளை துல்லியமாக குறிவைத்து தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளதாகவும் இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இது நமது பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதில் மற்றொரு மைல்கல்லாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.